மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லலாமா? ஆமே. நிலையற்ற உலகத்திலே அவன் நிலையாயிருந்த ஆமீன் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க. தேவன் தருகிற ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆமீன். 2023 எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. ஜாம்பவான்கள், மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அவர் பாராட்டின அன்பு. சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். சொல்லுங்க, நோக்கம் இல்லாம நீங்க இங்க வரல, நானும் வரல. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நோக்கம் இல்லாம நீங்க வரல, நானும் வரல. சொல்லுங்க, இவர் சொன்னதுனால வரல, அவர் சொன்னதுனால வந்தேன். யார் சொன்னதுனால? அப்ப தேவன் தருகிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம். சொல்ல எல்லாரும், நோக்கங்களின் தேவன். என்னங்க? ஒரு தாயாய், ஒரு மனைவியாய், ஒரு மாமியாராய், ஒரு மகளாய் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சொல்லுங்க, நான் அக்ரணி அல்ல, நான் உயர்த்தினை. தமிழ் புரியவில்லை. நான் அக்ரணி அல்ல, நான் உயர்த்தினை. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மாட்ட கேட்டேன், உங்க ஐயா எப்போ வருவாருன்னு. அது எப்போ வரும்னு தெரியாது பாஸ்டர். எப்போ போனாருன்னு கேட்டேன். அது எப்போ போச்சுன்னே தெரியலன்னு. நான் சொன்னேன், சிஸ்டர் உங்க வீட்டுக்கார சொல்றேன், நான் அதான் சொல்றேன், நீங்க எப்படின்னு தெரியல. அது வந்துச்சு, அது போச்சு. கவனிங்க, நான் அவருடைய சாயல், அவருடைய படைப்பின் சிகரம். ஆண்டவரை பார்க்கணும்னா என்னை பார்த்தாலே போதும். ஓவரா இல்லை. ஆண்டவரை பார்க்கணுமா? என்ன பாருங்க. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அந்த அம்மா அடிக்கடி கூப்பிடுவேன். அந்த அம்மா பின்னாடி உட்காந்துட்டாங்க இன்னைக்கு போய். ரைட். அந்த அம்மா நல்லா தெரியுது. சொல்லுங்க, என்னை கண்டவன். சொல்லுங்க, இயேசுநாதரை பார்க்கணும்னா என்ன பாருங்க. உங்க உள் மனசாட்சி ஏத்துக்குதா நீங்க சொல்றது? ஆண்டவரை பார்க்கணும்னா என்ன பாருங்கன்னு சொல்றத உள்மனம் ஏத்துக்குதான் கேட்டேன். இப்பதான் சிங்க மாதிரி இருந்தோம் வீட்டுல. இதுக்கு முன்னால வரும்போது ஒரு மிருக காட்சி சாலையை விட மோசமா இருந்தோம். ஆலயத்துல வந்தோன்னு பசுத்தவன் ஆயிட்டோம். வீட்டுல போன இங்க வந்தோன்னு ஏஞ்சல் ஆயிட்டோம். அங்க போன லூசிபர் ஆயிருந்தோம். இவ்வளவு நேரம் லூசிபரா இருந்தோம், இங்க வந்தோன்னு ஏஞ்சல் ஆயிட்டோம். இந்த பூனையும் பால் பிடிக்கும், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாம் என்ன கொட்டும். சொல்லுங்க, இங்க எப்படி இருக்கிறேனோ அப்படியே என் வீட்டுல இருப்பேன். உங்களுக்கு சிரிப்பு போறது இல்லை? இங்க இருக்கிற மாதிரியே சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் இதே மாதிரி இருப்பேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை பார்த்தா இப்பதான் பரலோகத்துல இறங்கி வந்த மாதிரி தெரியுது. இந்த அம்மாவும் சண்டை போடுமான்னு, அந்த அம்மா ரொம்ப சண்டை போடுது. தெருக்குழா விட அதிகமான சண்டை போடுறது ஆவிக்குரிய சபையில வரவங்க தான். சில பேர் பேசுற வார்த்தைக்கு அகராதுல அர்த்தமே இல்லை. இவங்களாம் அந்நிய பாஷை பேசுறாங்க. நீங்களாம் டெட்டால் போட்டு வாயை கழுவும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ஆலயத்திலும் ஏஞ்சல் தான், இந்த வீட்லயும் ஏஞ்சல் தான். குழால தண்ணி பிடிக்கும் போது நான் ஏஞ்சல் தான். ரேஷன் கடையில் ரேஷன் வாங்கும் போது நான் ஏஞ்சலா தான் இருப்பேன். புரியவே இல்லைல்ல? எப்பவுமே நான் ஏஞ்சல் தான், நான் லூசிபர் இல்லை. புரியவே மாட்டேன் இல்லை. சிலர் ரொம்ப நல்லவங்க, ஆனா தட்டாதான் தெரியும் அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அதாவது ரட்சிப்பு என்பது எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், ஆசைகளின் மாற்றம், விருப்பங்களின் மாற்றம். சொல்லுங்க எல்லாரும். ரட்சிப்பு என்பது உடை மாறுவதல்ல, எண்ணங்கள் மாற்றம், பேச்சிலே மாற்றம், சுபாவங்களிலே மாற்றம், ஆசையில் மாற்றம், என் பாதையில் மாற்றம், என் பயணங்களில் மாற்றம், என் உடையிலும் மாற்றம். ஜன்னல் புரிய மாட்டேங்குது வேண்டல, அது கூட மாறணும். புரிஞ்சா? ஜன்னல்லாம் புரிஞ்சுதா? சரி, ரைட்.
வீட்டில் ஜன்னல் இருக்கலாம், ஆனால் இங்கே ஜன்னலோட வரக்கூடாது. புரியவே இல்லை. உங்களுக்கெல்லாம் புரியும், ஆனால் புரியாமல் நடிக்கிறீங்க. இந்த புது வருஷத்துல ஒரு 2 வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். புரிஞ்சதுல நிறைய பேர் நல்ல இந்த சபைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க பிள்ளைகள்லாம். இப்போ எல்லா சபையிலுமே கமல் போட்டுக்கிறான் பையன், எல்லா சபையிலும் கமல் போட்டிருக்கிறான். கேட்டால் நான் வேற மாதிரின்றான். புரியுதா உங்களுக்கு? ரைட், அப்படிலாம் இருக்காதீங்க. செய்திக்குள்ளார் வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் 1:8. அது செய்தி அல்ல, செய்தி வேற. ஆனாலும் இதை சொல்லும்படியான ஒரு மனசுக்குள்ள ஒரு தூண்டுதல். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒடுவில்லை தம்பி, இல்லை சொல்லுங்க. தானியேல் திரையில பாருங்களேன். ரொம்ப நன்றி. தானியேல் வாயை திறந்து, ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். சொல்லுங்க, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். சொல்லுங்க, இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, மை டிசிஷன் will determine my destiny. இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, என் தீர்மானம் தான் என் வாழ்க்கை. சத்தமா. வாழ்க்கை சரியில்லை, காரணம் தீர்மானம் சரியில்லை. அதெல்லாம் புரியுதா? தீர்மானம் சரியா இருந்தால் வாழ்க்கை சரியா இருக்கும். எல்லாமே இதுதான் என்னுடைய தீர்மானம், இதுதான் என்னுடைய வரவு, அதுக்கேற்ற மாதிரி செலவு. நீங்க என்ன சொல்றான்? அடைந்தால் மகாதேவி, இல்லையல் மரண தேவின்றான். அவன் தீர்மானமெல்லாம் மகாதேவி, கடைசியில் வாழ்க்கையே மரண தேவி ஆயிடுது. புரியுதா உங்களுக்கு? அந்த பொண்ணு சொல்லுது அவன் தான் வேணும். ஏமானா அவன் சிவப்பா இருக்கிறான். இப்போ கண்ணு சிவப்பா இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்னுடைய வாழ்க்கையின் பல காரியங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நான் காரணம், ஆசை காரணம், அவசரம் காரணம், என் அறியாமை காரணம். அதை ஒத்துக்கொள்ள மட்டும் ஆமேன்னு சொல்லணும். கவனிக்க வேண்டும். இவன் ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். நல்லா கவனிக்கணும். இஸ் a slave. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டான், வீட்டு வேலை செய்யறதுக்காக. அவன் யார் தெரியுமா? முதல் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அவனுடைய கேரக்டர் பாருங்களேன். அவன் கேரக்டர் 3ஆம் வசனம், அவனுடைய கேரக்டர் 3ஆம் வசனம். அவன் யாரும் இல்லையா? 3ஆம் வசனம். மிஸ்திரியில போட மாட்டீங்களா? 3 என்ன பாருங்க எல்லாரும். சொல்லுங்க என்ன எல்லாரும் பாருங்க. அதாவது மாசு இல்லாதவன். சொல்லுங்க எல்லாரும். அப்படின்னா அவன்கிட்ட எந்த குற்றமே கண்டுபிடிக்க முடியாது. 2வது அழகானவன். 2வது சகல ஞானத்திலும் தெரிந்தவன். அவனுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. இசையிலே வல்லவன், பாடலிலே வல்லவன். அவனுக்கு தெரிய சகல ஞானம். என்னங்க? ரொம்ப பிரில்லியன்ட். 2வது அறிவில் சிறந்தவன். என்னங்க? கல்வியில் நிபுணர். எனக்கு கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அவனிடத்துல எந்த தப்புமே சொல்ல முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே யோசித்து பாருங்க, நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாருமே நல்லா ஜோம் பண்றோம், நல்லா அந்நிய பாஷை பேசுறோம், ஆவியில நிரம்புறோம். ஆனா அடிக்கடி ராஜபாளையத்தை விட மோசமாயிடுறோம். புரிய மாட்டேதில்ல. ராஜபாளையம் தெரியுதா? என்னது ராஜபாளையம்? லொல் லொல் லொல். நல்லா ஜோம் பண்றோம். நான் நிறைய பாஸ்டர்களை பார்க்குறேன், மேடையில பொழந்து கட்டுறாரு பாஸ்டர். கீழே இறங்கி வந்தவன் நான் கெட்ட வார்த்தை பேசுறேன். எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நான் ஜிப்பா போட்டா பாஸ்டரு, இறங்கி வந்தா ரவுடின்ற. நான் வேறு ஜிப்பா வேறு போட்டு, ஜிப்பா இல்லை இதெல்லாம் கலந்து உண்டு. இதை போடும்போது உங்க அப்பா நினைச்சேன். அதை சொல்லுங்க, யாதொரு மாசம் இல்லாத கரங்களை சொல்லுங்க. அப்படி நம்மளை பத்தி சொல்ல முடியுமா? நம்முடைய மரணத்துல நம்ம பற்றி இப்படி சொல்ல முடியுமா? என்னங்க இவருக்கு என்ன இல்லை?
ஒரு குறை, தங்கத்திலே குறை இருக்குதான், ஆனா விட்டு குறையே இல்லையா. ரெண்டாவது, சத்தமா சொல்லுங்க, இயற்கை அழகா செயற்கை அழகா? சத்தமா. பியூட்டி பார்லர் போய் வந்த அழகு அல்ல, இயற்கையாவே என்னதான். எப்படி அழகா இருந்தீங்கன்னா இப்பெல்லாம் பிடிக்க முடியுமா? இப்பெல்லாம் புரிய மாட்டேங்குது. இப்ப இங்க இருக்கிற அம்மாங்கெல்லாம் ரொம்ப குவீன் மாதிரி இருந்ததுன்னா வருவீங்களா இங்கெல்லாம்? சரி, அந்த ஆளை கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? உங்க ரேஞ்சு வேற மாதிரி ஆயிட்டு இருக்கும். ரொம்ப அழகு. என்னங்க, இன்னைக்கு எண்ணங்களுக்கு மதிப்பில்லை, வண்ணங்களுக்கு தான் மதிப்பு. எனக்கு டோமினிக்கு ரொம்ப பிடிக்குது. எண்ணங்களை பார்க்கறது பார்க்கிறாரு. அந்த மாதிரி இருக்கு. கருப்பு சொல்றது நல்லா அழகா தான் இருக்கிறாங்க. சொல்லுங்க, அழகானவர், சகல ஞானத்திலும் ரொம்ப தேர்ந்தவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அறிவில் சிறந்தவர், கல்வியில் நல்லா கவனிக்கணும். வாலிப பிள்ளைகள்லாம் இங்க சந்தோஷம். வாலிப வயசு, எனக்கு என்ன வயசு அது? இப்ப படிங்க 1:8 படிங்க. இப்ப படிங்க 1:8. 1:8 ராஜாவின் போஜம். என்ன பாருங்க, எல்லாரும் சின்ன கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு விஐபி கல்யாணம் ஸ்டார் ஹோட்டல்ல, கவனிக்கணும். ஒரு விஐபி கல்யாணம், அங்க போயிருப்பீங்களா இல்ல ஜபத்துக்கு வந்திருப்பீங்களா? பொய் சொல்லாம சொல்லணும். இன்னைக்கு ஒரு விஐபி கல்யாணம், உங்களுக்கு அழைப்பு வந்திருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? A to Z இருக்குது அங்க எல்லாமே. ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாமே இருக்குது. நீங்க அங்க போயிருப்பீங்களா இங்க வந்திருப்பீங்களா? எங்க போயிருப்பீங்க பிரதர்? தம்பி எங்க போயிருக்கீங்களா? என்னம்மா, ஸ்டார் ஹோட்டல் ரிசார்ட்ல இன்னைக்கு உங்களுக்கு விருந்து, உங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், எங்க போயிருப்பேன் இங்க வந்திருப்பியா? அப்படியா? நீ 1000ல் ஒருவர். ராஜாவின் போஜனம் சொல்லுங்க எல்லாரும். அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்குண்ணே? அதே காரக்குழம்பு, அதே ரசம், நேற்று வச்ச மீன், முன்னாடி வச்ச மீன் குழம்பா இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இல்லை? எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கும். சொல்லுங்க, ராஜாவின் போஜனம், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசம். என்ன ரசம்? அதுல கலப்படம் இருக்கமா? ராஜாவின், அதான் ஒண்ணு செய்தி, அதான் சொல்றேன். அதாவது செய்தி இன்னைக்கு சொல்லுங்க, தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணினான். என்ன வயசு? என்ன வயசுமா? என்னங்க? வாலிப வயசு. வாலிபத்துல இளமை ஊஞ்சல் ஆடும். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் ஆடி அடங்கிதான் வந்திருக்கிறீங்க. புரியவே இல்லை. நிறைய பேர் ஆடி அடங்கிதான் இல்லையா? ஆடி அடங்கி வேற வழி இல்லாம வந்து உட்கார்ந்துட்டோம். ஆனா ஆடுற வயசு, ஆனாலும் தீர்மானம். கரங்களை உயர்த்தி நான் சொல்ல வந்த விஷயம் தெரியுமா? சொல்ல, இந்த ஆண்டில வருகிற 52 வாரங்களும் ஒழுங்கா சபைக்கு வருவேன். எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க, ஒழுங்கா சபைக்கு வருவேன். கை நீட்டி, ஒழுங்கா சபைக்கு வருவேன், ஜெபம் பண்ணுவேன், ஊழியம் செய்வேன். 2023 விட ஆண்டோட நெருக்கமா இருப்பேன். எங்க தீர்மானம்? சத்தமா கவனிங்க. நிறைய வாய்ப்பு இருந்தது, எல்லா வாய்ப்பு இருந்தது, அரண்மனை வாய்ப்பு. ஆனால் எல்லாம் இருந்தது, ஆனால் தீர்மானம். நான் சொல்ற விஷயத்த சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை, வந்தேன், அது ஆசீர்வாதம். வாய்ப்பு இருந்தனால வந்தேன், அது ஆசீர்வாதம் இல்லை. நீங்க மழை பெஞ்சா வந்திருப்பீங்களா? அப்படியா? பரவாயில்ல. நீங்களாம் அடுத்த ஜென்மத்துல எனக்கு இதுவரைக்கும் விசுவாசியா வரணும். சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை. எல்லாரும் வாய்ப்பே இல்லை, ஆனா வந்தேன். வாய்ப்பு இருந்தது, துணி துவச்சி போட்டேன், மாவெல்லாம் அரைச்சிட்டேன், வீட்டெல்லாம் பெருக்கிட்டேன், அந்த ஆளை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டேன், இங்க சாப்பாடு வேற போடுவாங்க, வந்தேன். அப்படி சொல்லல. சொல்லுங்க எல்லாரும். நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க. இந்த ஜபத்துக்கு வர்றதுக்கு தடை இல்லை. சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடு அமைதி பூங்காவா இருக்குது. என்ன சிரிப்பு, ஆதித்யா பார்க்குறோம், என்ன எல்லாம் பார்க்குறோம், பல காட்டுறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்த உடனே நம்ம வீடு மிருக காட்சி மாதிரி ஆயிடுது. உண்மையா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தோன்னா ஆயிடுது வீடு. நீங்க ஒன்று சொல்ல, உங்க வீட்டுக்காரர் ஒன்று சொல்ல, உங்க பையன் ஒன்று சொல்ல, உங்க பொண்ணு ஒன்று சொல்ல, கடைசி தீர்வு என்ன தெரியுமா?
நீ யாரும் சபைக்கு போக வேண்டாம். நல்லா கவனிங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போறது வாய்ப்பு அதிகமா இருக்குது. அந்த அம்மாவுக்கு அம்மா வீடு இல்லை, பின்னால உட்காந்துக்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு போறது வாய்ப்புகள் அதிகம், ஆலயத்துக்கு போறதுக்கு தடைகள் அதிகம். சொல்லுங்க, தடைகள் இருந்தாலும் எல்லாம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க. 2023 அதிகமாய் ஜெபம் பண்ணுவேன், அதிகமாய் ஊழியம் செய்வேன், அதிகமா தேவனை தேடுவேன். இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சத்தமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும், முதல் தேதி ஆனாலும் 30ஆம் தேதி ஆனாலும் சொல்லுங்க, ஆண்டவருக்காக வாழ்வேன், ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ண மாட்டேன். நல்லா கவனிங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய விளைவு நல்லா கவனிங்க. அதனுடைய விளைவு 8ஆம் அதிகாரம், அதே 6ஆம் அதிகாரம் படிங்க. 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 6:26 கனெக்ட் பண்ணி படிக்கணும். உங்கள் தீர்மானம் ராஜாவையே மாற்றும், உங்கள் தீர்மானம் அதிகாரிகளை மாற்றும். தம்பி 6:26 போடுமா? 6:26 இல்லை என்ன பாருங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும். ஒரு தனி மனிதன் தீர்மானம் என்ன பாருங்க, எந்த மனிதன் வில்லனாய் இருந்தானோ அந்த மனிதனை கதாநாயகனாய் மாறுகிறான். ராஜா சொல்றாரு, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் படிங்க சொன்னத. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாம் சொல்லுங்க. யாருடைய தேவன்? இவர் தான் சிங்கத்தின் கபியில போட்டவர். ஹலோ, இவர் தான் சிங்கத்தின் கபியில போட்டவர். சிங்கத்தின் கபியில போட்டவர் சொல்றாரு, என் தேசத்தில் இருக்கிற யாவரும் யாருக்கு முன்பாக? இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக இல்லை. கரங்களை போய் சொல்லணும். யாருடைய தேவன்? உங்க பேரை சொல்லி, எஸ்தர் அம்மாவின் தேவன், டொமினிக்குடைய தேவன். இந்த பிள்ளைகள் சொல்லணும், ஸ்டீபன் ஐயாவுடைய தேவன். அவன் சொல்ல மாட்டீங்களா? யாருடைய தேவன்? அங்க என்ன போட்டுறது? இவர் தான் கெபியில போட்டவர், சிங்கத்துல போட்டவர் இவர் தான். ஆனா இவரே சொல்றார், இப்போ என்ன பாருங்க, என் தீர்மானம் ராஜாக்களை மாற்றும், என் தீர்மானம் மற்றவர்களை தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வரும். எல்லாம் சொல்ல வாய் திறந்து. என் தீர்மானம் மற்றவர்களை தீர்மானத்துக்குள்ளே நடத்தும். எத்தனை பேருக்கு புரியுது? இது ஆங்கில வார்த்தை. மை கமிட்மெண்ட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். இப்படி தீர்மானம் பண்ணி பாருங்க, அவங்களே மாறிடுவாங்க. என் வாழ்க்கையில் அது உண்மை. நானும் ஏற்றுக்கொண்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப தொந்தரவு. எனக்குரிய 5 பேரும் பொழிச்சாங்க எங்கள் அம்மா அப்பா. ஒரு திருமணம் நான் 17 வயசுல அவரை ஏற்றுக்கொண்டேன். 25 வயசுல பொண்ணு எல்லாம் நிறைய சொந்தங்கள் தான், எல்லாமே நிறைய போராட்டம். ஜாதி விட்டு ஜாதி போயிட்டாரு அப்படிலாம். 30 வருஷம் வரைக்கும் நின்று பிடிச்சேன். எத்தனையோ பெண்கள் வந்தாங்க. 30 வருஷம், ஏறக்குறைய 13 வருஷம் போராட்டம்னா போராட்டம். அவங்களே பார்த்தாங்க, இப்படியே ஓட்டி போடான்னு சொல்லி அவங்களே ஒரு பாஸ்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்த்து ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு. என் கல்யாணம் ஆடி மாசம் அன்னைக்கு, ஆடி அமாவாசை நடந்தது. யாருக்கு ஆடி மாசம் கல்யாணம் நடந்தது இங்க என்று பாக்குறீங்க? என் தீர்மானம் யாரை மாத்தி தெரியுமா? எங்க அம்மா அப்பாவை மாத்திருச்சு. சாகுற வரைக்கும் எங்க அம்மா அப்பா என் பேரவே சொல்லல, பாஸ்டர் தான் சொல்லுவாங்க. அவர் எங்க போயிருக்காரு? பாஸ்டர் வெளியே போயிருக்கிறார். பாஸ்டர் சாப்பிடலையா? பாஸ்டர் குளிக்கலையா? பாஸ்டர் உங்களை தேடி ஒருத்தர் வந்தார். யாரு? எங்க அம்மா அப்பா. இந்துக்கள் அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கல, பைபிள் படிக்கல. சாகுற வரைக்கும் எங்க அம்மா அப்பா என்ன பாஸ்டர் தான் சொன்னாங்க. சொல்ல, என் தீர்மானம், கரங்களை உயர்த்தி வாயை திறந்து. அம்மா இப்ப ஜெபம் பண்ற நேரம் இல்லம்மா, இது வசனம் கேட்கிற நேரம். புரிஞ்சுச்சா? சொல்லுங்க, என் தீர்மானம் எந்த நபரையும் மாற்றும். என் தீர்மானம் அடுத்தவர்களை தீர்மானிக்க செய்யும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? சிங்கக்கவியில போட்டவன் என்ன சொல்றான்? கவனிங்க, அவன் வாயில என்ன வரும் தெரியுமா? 5வது வரி என்ன சொல்றான்? 5வது வரியில அவர், நம்ம வாய் திறங்கலாமா? அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிலைநிற்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
யார் சொல்றது தெரியுமா? ஒரு அந்நிய மனிதன் சொல்றான். தேவனை அறியாத ஒரு பாபிலோன் அரசு, பாபிலோன் மக்கள், அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவன் சொல்றான், அவர் ஜீவனுள்ள தேவன். கரங்களை உயர்த்தி. ஒருவேளை உங்கள் கணவர் மனந்திரமா இருக்கலாம், உங்க பிள்ளை மனந்திரமா இருக்கலாம், உங்கள் பெற்றோர் மனந்திரமா இருக்கலாம், உங்கள் உறவுகள் மனந்திரமா இருக்கலாம். ஆனா உங்கள் தீர்மானம் அவர்களை மாற்றும். நான் சொன்னது புரிஞ்சவங்க ஆமீன்னு சொல்லணும். யார் தீர்மானம் யாரை மாத்துது? இப்போ ஒரு அடிமையின் தீர்மானம் ராஜாவே மாத்துது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வளைஞ்சு கொடுத்திருந்தா ராஜா அவனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் பையன், தம்பி பையன், அக்கா பையன், சொந்தம் போயிடும் இல்லை. ஆண்டவருக்கா தீர்மானம் பண்ணுங்க. உங்க தீர்மானம் உங்களை காப்பாற்றும், உங்கள் சந்ததியை காப்பாற்றும். யார் வாயில் என்ன வார்த்தை வருது? தம்பி அழகா போட்டிருக்கிறார். யார் வாயில் என்ன வார்த்தை வருது? அவர் அவர் ஜீவனுள்ள தேவன். தேவன் அறியாத ஒருத்தர் சொல்றான், ஒரு புறஜாதி மனிதன் சொல்றான், அவர் என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தீர்மானம் 140 கோடி இந்திய ஜனங்களை மாற்றும். எல்லா கரங்களை ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் தீர்மானம், சத்தமா சொல்லுங்க, என் கணவரை மாத்தும். சொல்லுவார், இன்னடி இவ்வளவு சொல்றேன், நீ போறிய. ஒரு அம்மா சொன்னாங்க, ஞானசாரம் எடுத்துட்டு, அந்த புருஷன் கேட்டாராம், யாரை கேட்டு எடுத்தேன்னு? யாரை கேட்டு? இனிமேல் எடுத்துற உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னா வந்தாள். அந்த இனிமேல் எடுக்க மாட்டாங்க. நான் அந்த அம்மா புரியவே இல்லை. யாரை கேட்டு ஞானசாரம் எடுத்தேன்? அந்த அம்மா சொல்லிச்சான், இனிமேல் எடுத்தீங்கன்னா தொலைச்சிருவேன். இருக்கணும் அந்த அம்மா. இந்த இல்லைங்க, இனிமேல் எடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு புரியவே இல்லை இது விஷயமே. இனிமேல் எடுக்கவே மாட்டேன். சரி, ஒன்றி போ. உண்மை சொல்லட்டுமா? என்னோட சாட்சி. நான் கல்லூரியில் படிக்கும் போது பியூசில தாமிரத்தை படித்தேன். அப்போதான் ஆர்டர் ஏற்றுக்கொண்டேன். 70 ஏற்றுக்கொண்டேன். உடனே காலேஜ் போயிட்டேன். இப்போ நான் வரும்போது யோசித்தேன், இந்த அம்பேத்கர் காலேஜ் கிட்ட நான் இங்கே இருக்கிற எல்லா காலேஜும் ட்ரை பண்ணேன். தியாகராய காலேஜ் பண்ணேன், பச்சை பாஸ் போட்டேன். அது இன்னும் தெரியல. நான் ஆர்டர் கொண்டு ஒரு காட்டில் விட்டேன், கௌரி வாக்குன்ற ஒரு இடத்துல. அது தாம்பரத்து ரொம்ப தூரம், வெறும் காடு. 1970. யோசித்தேன், என்ன ஆண்டவரே, இவ்வளோ மார்க் எடுத்து என்னை காட்டில் கொண்டு போய் தள்ளிட்டீங்களே, ரொம்ப கஷ்டம். நான் அந்த கல்லூரியில் சேர்ந்த பிறகு அநேக இந்துக்களை ஆண்டவர் பக்கம் நடத்தினேன், பிராமணர்கள் நடத்திருக்கிறேன், என் கல்லூரி பேராசிரியர் நடத்திருக்கிறேன். ஒரு சின்ன சாட்சி. ஆரம்பம் இல்லையா, ரொம்ப தீவிரமாக இருந்தேன். என்னோட எக்ஸாம் பேப்பரில் ப்ரைஸ் எல்லாம் எழுதிட்டேன். ஒரு நாள் எக்ஸாம் பேப்பரில் அவன் வேற சுழிக்கிறான், நான் ப்ரைஸ் எல்லாம் எழுதிட்டேன். அவர் பேர் சதாசிவம், தமிழ் பேராசிரியர். வந்தார், பேப்பரை வாங்கினார். இது என்னன்னு கேட்டார். சொன்ன பேப்பர் அது இல்லை, மேலே எழுதிக்கிறது என்னன்னு கேட்டார். பிரைஸ் லார்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டார். எனக்கு அப்போதான் நான் ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் பிரைஸ் லார்ட் சொல்றாங்க, நானும் பிரைஸ் லார்ட் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்துவா இருக்கும் போது உட்கார்ந்தா முருகா எழுந்தா முருகான்வேன். ஞானசாரம் எடுத்த பிறகு கூட மாறவே இல்லை. ஞானசாரம் எடுத்துட்டேன், சபைக்கு போறது மாறல. உட்கார்ந்தா என்னடி பார்க்குறீங்க? வாங்கினாரு, பேப்பர் கிழிச்சு போட்டார். அது ஹிஸ்ட்ரி பேப்பர். அதை எழுதுறதுக்கு நான் 2 மணி நேரம் கஷ்டப்பட்டேன். அந்த ஆள் என் கண்ணருக்கு கிழிச்சு போட்டார். எப்படி இருக்கும் எனக்கு? அவர் சொல்றார், உன் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் அவருக்கு தெரியும். நீ என்ன பேரை வச்சு என்ன எழுதியிருக்கிறன்னு கேட்டார். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டார். எக்ஸாம் அதில் சொல்ல முடியுமா? இருக்கிறது ஒன்று 1/2 மணி நேரம். இவர்கிட்ட பேசினா 1/2 மணி நேரம் போயிடும். அந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டா, அது அடுத்த விஷயம். வாங்கி பேப்பரை கிழிச்சு போட்டார். துக்கத்தோட வீட்டுக்கு வந்தேன். ஒரு நாள் அவரை விபி ஹாலில் ஆன்லைன் பிறகுல பார்த்தேன். புரியவே இல்லை. கடைசி ரோட பின்னால் உட்காந்துருக்கிறார். எப்படி ஏன்னு கேட்டேன். எப்படி எனக்கே தெரியலடா அப்படின்றார். சொல்ல விளங்குதா? இருக்கிறீங்க, ஜபத்தில் இருக்கிறீங்களா? எப்படி ஏன்னு கேட்டேன். எப்படி சார் கேட்டேன். தெரியலடா எப்படின்னு. நீங்க என்னடா பண்றேன்னாரு. நான் இங்க டீ கொடுக்குறேன் அப்படின்னு ஆன்லைன் பிரேயர்ல 71. சொல்லுங்க, என் தீர்மானம் யாரை மாத்தோம்? எல்லாம் நம்புறீங்களா? நம்புறவங்களா ஆமின்னு சொல்லுங்களேன். நம்புறீங்களா? சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, ஏதோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணாதீங்க. உங்கள் தீர்மானம் உயர்த்தும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, உங்கள் தீர்மானம் உயர்த்தும். உங்க பிள்ளை திருமணம் ஆகுது ஆகலையோ, உங்கள் தீர்மானம் கண்டிப்பா உயர்த்தும். வயசாயிடுச்சு, மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு அழகா இல்லை,
படிப்பு இல்லை, அதற்காக எதை மாத்திராதீங்க. எல்லா அம்மா அப்பாவும் சொல்றேன், எதை மாத்திராதீங்க சத்தமா. என் 3 மகளுக்கு எனக்கு ஒரு தீர்மானம் தெரியுமா? பாஸ்டர் மகள் பாஸ்டர் ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணணும். நான் பிரச்சனை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கூட தான். ஊழியக்காரின் மகள் இருக்குதா? பின்னால் இருக்குதா? பாஸ்டர் மகள் விசுவாசி மனைவி இருக்கக்கூடாது. பாஸ்டர் மகள் என்னடி பாக்குறீங்க? பாஸ்டர் மகள் எப்படி இருக்கணும்? பாஸ்டருக்கு மனைவியா இருக்கணும். அது என் தீர்மானம். ஒன்று MBA MPhil, இன்னொன்று CA MCOM CA, இன்னொன்று MA BL. புரியுதா உங்களுக்கு? எந்த பாஸ்டர் வருவார்? ஆனால் 3 பேருக்கு ஒரு பாஸ்டர் வந்தார். 2வது என்னுடைய தீர்மானம் தெரியுமா? என் தீர்மானம் நகை போடாமல் கல்யாணம் பண்ணணும். ஒரு கேட்டார் என்கிட்ட, இன்னைக்கு நான் இப்படி பண்ணிட்டு நான் வீட்டில் போய் போட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். உன் உறவே எனக்கு வேணாயா அப்படின்னு. என் தீர்மானம் சின்ன தீர்மானம், சொல்லுங்க, சிறிய தீர்மானம் ஆனா பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சிறிய தீர்மானம். அந்த வருஷம் படிச்ச பதில நான் இதயத்தில் தீர்மானம் பண்ணினான். என்னங்க சொன்னானா? நான் இனிமேல் கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன். சில பேர் பாருங்க, ஜபம் பண்றதோட போன்ல சொல்றாங்க நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓவர் இல்லை, புரியல இல்லைங்களா? ஜபம் பண்றது கூட. இப்ப நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த அம்மா போடுறது வெளியே ஒரு ஊழியக்காரம்மா. அது ஊழியக்காரமா இல்லை, உபவாச ஜபத்தின் 21வது நாள். புரியலீங்களா? கேக்குதா நான் சொல்றது? உபவாச ஜபத்தின் நான் கூட இப்படி போடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 40 நாள் இருக்கிறோம், ஆனா சொல்றதே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல, இதயத்தின் தீர்மானம் பரலோக தேவனுக்கு தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எவ்வளவு மழை வந்தாலும் காத்தடிச்சாலும் அதிகமாக ஜபத்து மக்கள் வருவாங்க. நிறைய பேருக்கு வேலை நினைக்கிறேன். சொல்லுங்க, எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே ஆண்டோடைய வாழ்த்தை முக்கியம். சொல்லுங்க, எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே சபை முக்கியம். சத்தமா, வேலை முக்கியம், கணவன் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், படிப்பு முக்கியம். இப்படி சொல்லித்தான் என் 3 பிள்ளைகளை வளர்த்துருக்கிறேன். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இதை நான் பேசுக்க வரல, உள்ளத்துல தேவன் வாசிச்சு சொன்னார். சொல்லுங்க, நான் தீர்மானம் பண்ணுவேன். சத்தமா சொல்லுங்க. சீரியல், விஜய் டிவி, சன் டிவி, ஜி டிவி, இதெல்லாம் என்னை திட்டுப்படுத்தார். நம்ம சொல்ல மாட்டீங்களா? பிக் பாஸ் என்னை திட்டுப்படுத்தார், பாண்டியன் ஷோ என்னை திட்டுப்படுத்தார். அதெல்லாம் முடிச்சா தெரியல எனக்கு ஞாபகம் வருது. இந்த 3 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, வீட்டில் டிவியே இல்லை. ரொம்ப நாள் டிவி இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் டிவி மட்டும் இல்லை. என்ன பிரச்சனைனா, எங்கள் மாமியார் ஒரு IPC பாஸ்டர் மனைவி. ஒயிட் அண்ட் ஒயிட் தான் இருப்பாங்க, ஆனால் நல்ல பெரிய வேலை. ஷி வாஸ் அ கெசட்டட் ஆஃபீஸர். அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிவி வாங்கினா வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது நல்லது தான், நம்ம வராமல் இருந்தா அடுத்த விஷயம். புரியவே இல்லை. அதனால டிவி வாங்காமல் இருந்தேன். இந்த 3 பிள்ளைகளும் அடுத்த வீட்டில் டிவி பார்க்கும். கங்கா, யமுனா, சரஸ்வதி, சின்ன பிள்ளைகள். எங்க வீட்டுக்காரமா போய் என்ன கிடைக்குதோ அதில் அடிக்கும், போய் உள்ள போய். என்னங்க, நான் தடுக்க போனேன், எனக்கும் வரும். நல்லா ஞாபகம் வருது, கங்கா, யமுனா, சரஸ்வதி. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைகளையும் கத்திர மாத்திட்டார். என் மூத்த மகளுடைய போயிருந்த போன வாரம், டிவி எங்கம்மா? டிவியே இல்லை டேடின்னா. ரொம்ப சந்தோஷம். ஆமே. கீனா வீட்டில் இருந்து நினைக்கிறேன், தெரில. ஆனால் கேபிள் கனெக்ஷன் தெரில எனக்கு. எப்படியோ ஒன்று சொல்லுங்க, என் தீர்மானம் என் சந்ததியை வாழ வைக்கும். கரங்களை உயர்த்தி சிஸ்டருக்கு புரிஞ்சிச்சா? என் தீர்மானம் யாரோ ஒருத்தன் இல்லை, அவரால் வர வந்தான். எங்கேயோ தள்ளி விடலாம். நான் சொல்ல விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? ஏன் பேச எனக்கே தெரியல. சொல்லுங்க, என் தீர்மானம் என்னை ஆஸ்வதிக்கும், என் சந்ததி ஆஸ்வதிக்கும், என்னை கொண்டு ராஜாக்களை ஆஸ்வதிக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் 120 நாடுகளுக்கு அதிபதியாய் மாறினான். ஒரு கைத்தடி. ஒரு அதிபதியாய் வந்தவன் அடிமையா எங்க மாறிட்டான்? 101 நாடுகளுக்கு. வாய்ப்பு இருக்குதா? ஹலோ, இன்னொன்னு சொல்ல 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 28ஆம் வசனம் கடைசி வார்த்தை. உங்கள் தீர்மானம் உடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றும். 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
வசனம் படிங்களேன். 6ஆம் அதிகாரம். ஏன் தடுமாறுறீங்க? தெளிவா படிக்கலாமா? சொல்லுங்க. தரிவின் காலத்திலும் யோசியாவின் காலத்திலும் கோரேசின் காலத்திலும் இல்லாத வெற்றியை ஆண்டு எனக்கு தந்தார். எல்லாம் சொல்லுங்க. எங்க அப்பா செய்யாத ஊழியத்தை நான் செய்வேன். எங்க அவர் காணவர், இவர் காண பின்னாடி சொல்லுங்க. எங்க அப்பாவால செய்யாத ஊழியத்தை நான் செய்வேன். எங்க மாமனார் செய்யாத ஊழியத்தோட நான் சிறப்பா செய்வேன். யாரை விட? யாரை விட சொல்ல விளங்குதுங்களா? தரியு பிறப்பால் ஒரு அரசன், கோரேஸ் ஒரு அரசன். அரசனால் செய்ய முடியாத ஒன்றை ஒரு அடிமையை கொண்டு தேவன் செய்தார். டோமினிக் அப்பா பாஸ்டரா? எங்க அப்பா பாஸ்டரா? எங்க அப்பா பாலசுப்ரமணியம். படிப்பை எழுத தெரியாது. எங்க அப்பா எழுத படிக்க தெரியாது. ஆனா என்னை கொண்டு ஆண்டவர் 2000 ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார். யூடியூப்ல ஒரு 3500 பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இவன் டிவியில பேசிதான் வரேன். நீ சாயங்காலம் இயேசு நம்மோடு ஒரு சபையில பேச சொல்லுங்க. என் காரியம் ஜெயமாய் மாறும். சத்தமா சொல்லுங்க. படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த சபை இல்லை. ஆமென் சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. ஆனா என் காரியங்களை ஜெயமாய் மாத்துவேன். ஆமென். பாருங்க, சத்தமா கேளுங்க. என்ன பாருங்க. அக்கா அவங்க காரியத்தை பார்ப்பாங்க, தம்பி அவர் காரியத்தை பார்ப்பாரு, உங்க காரியத்தை கர்த்தர் தான் பார்ப்பார். யார் இந்த உலகத்துல யாரும் சார்ந்து வாழ்ந்துடாதீங்க. எப்படி இருக்க சொல்லியிருக்கிறேன். யாரையும் சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க. அவன் சொல்ல மாட்டேன். சொல்ல புரியுதா? ஒரு கம்பேரிசன். யாரை விட? தரியு ராஜா விட, கோரேசை விட. சொல்லுங்க. என் காலத்துல நீங்க கூட சொல்லணும். இந்த பெரம்பூர்ல 1000 பேர் ஊழியம் செஞ்சிருப்பாங்க. அவங்கள விட என் ஊழியம் சிறப்பா இருக்கும். நம்புறீங்களா? யாரை பார்க்காதீங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. யாரை பார்க்காதீங்க. ரெண்டாவது கோரேஸ். அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. யாரை மட்டும் பாருங்க. அவங்கள விட உங்க காரியம் சிறப்பா இருக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லணும், எங்க அக்காவோட நல்லா பாடணும். அந்த மாதிரி கேட்டு போறாங்க. இதை வேற ஆமே எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவரையும் சொல்லியிருக்கிறேன். என்னை விட சிறப்பா ஊழியம் பண்ணணும். என் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட என் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும் என்று யாக்கோபு சொன்னான். அது 49. பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளையின் ஆசீர்வாதம் இருக்கணும். நம்புறீங்களா? உங்க பொண்ணு உங்களை விட சிறப்பா இருக்கணும். பொறாமையா சந்தோஷமா? அது வந்த உடனே எங்க அம்மா தான் தெரியுது. அது அப்படி சொல்லக்கூடாது. சொல்லுங்க. எல்லாம் சொல்ல கரங்களை உயர்த்தி. என் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட, என் பெற்றோரின் ஆசீர்வாதத்தை விட என் ஆசீர்வாதம் பெருதா இருக்கும். அல்லவா? யாக்கோபு சொல்லுவாரு, அது உன்னதங்கள் வரை எட்டுமா. எங்க போனோம் நீங்க எல்லாரும்? இவர் முதல் மாடியா? இன்னும் 4வது மாடிக்கு போகணும். ஏன் பாஸ் ஜனங்க வரது பிடிக்கல கூடாது. இதை விட உயர்ந்த கத்தரை கொண்டு போவார். படிச்சுக்கிறீங்களா வசனத்தை? ஆதியாகமத்து புஸ்தகம் 49 நினைக்கிறேன். உபாகமத்துல கூட வரும். உபாகமத்து புஸ்தகம். பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட என் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். உபாகமத்து புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட 32 16 படிங்க. சீக்கிரம் படிங்க. அந்த படி புரியல. ஸ்கிரீன்ல போடுங்களா? ஸ்கிரீன்ல போடுங்க. ஸ்கிரீன்ல போடுங்க. போட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. 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 33:17. 33:17. சாரி தம்பி, 33மா? 33:15. 33:15.
சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. பர்வதங்களா உண்டாகும் திரவியங்களாலும், சத்தமா சொல்லுங்க. 16 எல்லாம் சொல்லுங்க. அதை விட யோசேப்பின் சிரசின் மேல் அது வருவதாக. தம்பி 16 யோசேப் தலைமையில கை வைக்க. இந்த யாக்கோபு சொல்றாரு பையனை பார்த்து, என்னை விட கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யாக்கோபுக்கே ஆசீர்வாதம் தான், இரு பரிவாரங்கள். ஆனா அவர் சொல்றாரு, என்னை விட நீ ஆசீர்வாதம் இருப்பேன். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. என்னை விட நீங்க சொல்லுங்க. எங்க சகோதரியை விட. கலகம் உண்டாகிறோம். யாரும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்பெல்லாம். சொல்லுங்க, என் சகோதரிகளை விட, என் சகோதரிகளை விட சொல்லுங்க. நான் ரொம்ப விசேஷம். என்னுடைய ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க, என்னுடைய எல்லா சகலபாடி விட நான் சிறப்பா இருப்பேன். ஆமீன். மச்சானை விட மாமனை விட சிறப்பா இருப்பேன். அவர் சொல்றேன், மாமனை விட நான் சிறப்பா இருப்பேன். என்னுடைய பாக்குறீங்க, உலகம் பொறாமப்படும், ஆனா கர்த்தர் மகிழ்வார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, உங்கள் தீர்மானம் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, நிறைவு, அருமை, ஆசீர்வாதம், விசேஷம். இந்த சொல்லுங்க, நிறைவு, அருமை, ஆசீர்வாதம், தயவு. சொல்லுங்க, தயவு, விசேஷம். எல்லாம் தலைமையில கை வை. ஒரு சின்ன கேள்வி. தேவன் தந்தார்னா மாத்தவே மாட்டார். தேவன் தந்தார்னா மனுஷன் கொடுத்தானா மாத்திடுவான். கொடுத்தவனே பறித்து கொள்ளுவான். ஆனா அவர் தந்தார்னா மாத்தவே மாட்டார். இதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும். நான் உனக்கு கொடுக்குறேன், புரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்கு ஒத்து வரலன்னா எனக்கு திரும்பி வாங்கிப்பேன். பயந்துருவாங்க. இப்பவே எனக்கு ஒத்து வரலன்னா சொல்லி காட்டுவேன், நான் தான் அவன் பண்ணேன், நான் தான் அவனை செஞ்சு. ஆனா இவர் அப்படி இல்லை. அவர் விட்டு கொடுக்காதவர், ஒரு நாளும் சொல்லாதவர். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க, என் மேல் வரும். இது வரும், நிறைவு, அருமை, ஆசீர்வாதம், தயவு, அப்புறம் விசேஷம், எல்லாம் என் மேல வரும். என் தீர்மானம் பண்ணினா எல்லாம் சொல்லுங்க. பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் எல்லா செவ்வாய்க்கிழமை வருவேன். வரப்பா சொல்லுங்க. வெள்ளம் வந்தாலும், சுனாமி வந்தாலும், இப்போ வந்து என்னது, மிக்னாயிமா மக்னாயிமா என்னங்க, மிக்னா, கஜா வந்தாலும், கஜலட்சுமி வந்தாலும் நான் சபைக்கு வருவேன். நீங்க சொல்லுங்க, வருவதாக. பாஸ் சொல்லுங்க, வருவதாக. நீங்கள் வருவீர்களாக. அவர் சொல்லணும் அது, நீங்கள் வருவீர்களாக. நீங்க சொல்லுங்க, நாங்கள் வருவோம். எப்ப கூட தான் நீச்சல் அடிச்சுன்னு வருவோம், படகுல கூட வருவோம். ஆமே. உங்களை மாதிரி எங்களுக்கு 10 பேர் இருந்தா எங்களுக்கு சாவே கிடையாது. நாங்க எவனை பார்த்து ஏப்ப விடுவோம். ஆமே. எங்களுக்கு மகிழ்ச்சியே நீங்க தான், எங்க சந்தோஷமே நீங்க தான், எங்களுக்கு நிறைவே நீங்க தான். எங்களுக்கு பண சந்தோஷம் இல்லை. சொல்லட்டுமா, நாங்க சந்தோஷமா இருக்க நிறைவே பிரசங்கம் பண்ற நேரம் தான். அது முறைச்சு பார்த்து சந்தோஷம் போயிடும். இப்போ டொமினிக் கேள்வி பாருங்க. நான் வந்து போன மாசம் மட்டும் 17 ஆகாயமானங்களை பிரயாணம் பண்ணேன். எனக்கு பல நாடுகள், 17 ஃபிளைட்லயும் 17 சாப்பாடு. அது சந்தோஷம் இல்லை. இது சந்தோஷம் தெரியுமா? உங்களோட பேசுறதுதான் சந்தோஷம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க கொஞ்சம் பேர் தான், ஆனா சந்தோஷம்.